சுவையான பழங்கள் இழுவையோ என்னக்க. இந்த வனசாக்காளுக்கு நல்ல மனசு வாங்கி அந்த பழத்தில் பாதிய ஆளுக்கு ஒரு கூடையா பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்குவாரு. ஆமாக்கே. இந்த கட்டி கொடுத்த பஸ்ஸில் வந்தது என்னண்டோ இருக்குதா. சரிக்கா டீயை குடி, சரியா போயிடும். அப்புறம் வனசாக்கா ஊரில் வியாபாரம் கடைகள்லாம் பருத்தி வியாபாரமெல்லாம் என்னண்டுக்கா இருக்கு? அதெல்லாம் பரவாயில்லை சித்ரா. சரிக்கா காப்பியை குடி. லட்சுமி அக்கா, உங்கள் மாமியால் எங்கே ஆளை காணோம்? என் மாமியால சித்ரா இந்த மொட்டச்சி ராமகாரி அந்த பந்தாய் பாட்டியோட பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் கிளம்பிட்டாங்க. உக்காந்து இனி தூங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வசந்தி பாருக்க பாரு, அது மாமியாலை பற்றி சொல்கிறதுக்கே லட்சுமி அக்கா பயப்படுதுக்கா. வனசாக்க அதுக்கெல்லாம் பயப்படல வசந்தி. சும்மா இருக்கா சும்மாரு, எனக்கு எல்லாம் தெரியும். நீ நடிக்கிறக்க. நானும் வனசாக்க கிட்ட நிறைய நான் சொல்லணும், நிறைய பேச வேண்டியது இருக்கு. சித்ரா விலகிடியலாம், நான் வனசாக்கா கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசணும். வா அத்தா, உன் ஆசை இப்படி தானே, பக்கத்தில் வந்து உக்காந்துக்கப்போ பேசுவோம். நாங்கள் போகிறோம் போகிறோம் போகிறோம். எங்கே சுடுகாட்டுக்க? என்ன மொட்டச்சி ராமகாரி கிளம்பிட்டீங்களா? ஆமலட்சுமி ஆமலட்சுமி, நாங்கள் கிளம்பிட்டோம். போக வேண்டியதானே, அதுதான் சூடாக பொங்கலை கிண்டி கொடுத்துச்சு லட்சுமி அக்கா. அதை திண்டாச்சு. இன்னும் என்னத்துக்கு வீட்டை சுற்றிட்டே திரியணுமா? சரி மொட்டச்சி ராமகாரி, பாட்டியோ பார்த்து பைய போயிட்டு வாங்க பாட்டியே. மொட்டச்சி ராமகாரி, பாட்டியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு. சரி சரி சரி. அவங்க ஏற்கனவே மனநல சரியில்லாமல் இருக்கிறாங்க, எங்கிட்டனாலும் போயிடாம. சரி 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 லட்சுமி, பத்திரமா கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருவேன். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு, பேச்ச பாரு. சபாசு, சரியான போட்டி. பாட்டி கோளார வீட்டுக்கு போயிடுவீங்களா? சபாசு, சரியான போட்டி. சோ அம்மா, இந்த பாட்டி என்ன சொன்னாலும் சபாசு சரியான போட்டின்றா சொல்லிக்கிட்டே இருக்காவளே. என் மொட்டச்சி ராமகாரி, கோளார வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுரு இந்த பாட்டியை. இருக்கையில் என்ன கவலை, விடு நான் பார்த்துக்கிடுவேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன். லட்சுமி நான் வாரேன். சபாசு, சரியான போட்டி. வா சபாசு பாட்டி, போலாம். அட கடவுளே, இந்த பாட்டியம்மா என்ன எப்போ பார்த்தாலும் சபாசு சரியான போட்டி அப்படின்ட்டே சொல்கிறாவோ என்னன்னே தெரியலம்மா. ஐயோ பழங்க நல்லா இருக்குது, ஒன்று எடுத்துக்கிறட்டா? பொண்ணு சொல்லு. கையை வச்சு இந்த பார்த்துக்க, ஒழுங்க மரியாதையை ஓடி போயிரு. இந்த பொண்ணு என்ன இப்படி கோவப்படுது? எனக்கு பழம் வேணாம். நான் போகிறேன். சபாசு, சரியான போட்டி. போய் தொலைங்க. ஐயோ அம்மா, இந்த பாட்டியம்மா என்னண்டு வீடு போய் சேரும்னு தெரியுது இல்லையே. தெரியலண்டா, நீ கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு வா. அடுத்தவர்களுக்கு இப்படியே அக்கறைப்பட்டுக்கிட்டே கேட. உன் வாழ்க்கை என்னண்டு எப்படி போக போகுதுன்ட்டு தெரியல. ஏய், என்ன வசந்தி சொல்கிற? ஐயோ அம்மா, என்ன ஒரு கொடூரமான முகம். எப்படி நம்மளத்தையும் பார்த்து கேட்குறாங்க, என்னன்னு சொல்ல? நம்மளா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ, வம்ப வேலைக்கு வாங்கிட்டோமோ? வசந்தி உனையத்தையும் கேட்குறேன். இப்படி கிட்டத்தில் வந்து பயமுறுத்தி கேட்டால் நான் என்னென்னு சொல்லுவேன்? ஒரு தைரியத்தில் ஆரம்பிச்சிட்டேன். சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு என்னத்தை யார் சொல்லி வைப்போம். ஏக்கா, அப்படி கிட்டத்தில் வந்து பயமுறுத்தாதக்கா. நீ சாதாரணமாக இருந்தாதேக்கா என்னால் சொல்ல முடியும் தைரியமா. சரி சொல்லு. இப்போ எப்படி இருக்கு ஏக்கா? இந்த லட்சுமி அக்கா வந்து ரொம்பவும் அப்புறாணிக்கா. நாங்கள் வாய் பேசுகிற அளவுக்கு கூட லட்சுமி அக்கா வாய் பேசாதுக்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. மேலே சொல்லு. லட்சுமி அக்காவுக்கு மாமியா லேசுப்பட்ட ஆள் இல்லைக்கா. இம்பட்டு நாள் இங்கே இல்லைக்கா. இப்போ கொஞ்ச நாளாத்தேங்க்கா வந்து லட்சுமி அக்கால உசுரை வாங்குதுக்கா. என்ன வசந்தி சொல்கிற? ஏக்கா, இப்படி மிரட்டி கேட்டால் நான் என்னண்டுக்கா சொல்லுவேன்? என் முகம் அப்படித்தான் இருக்கு, நீ மேலே சொல்லு. ஏக்கா, லட்சுமி அக்கால அப்பப்போ வந்துக்கிட்டு பாடுத்தி எடுக்கிற மனுஷி லட்சுமி அக்கா. வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அரமேனியா போயிருச்சு பாவம். அங்கன பாரு. என்னத்தா லட்சுமி, வசந்தி சொல்றது போற உண்மையா? இல்லக்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்புற மாதிரி இல்லையே ஆத்தி. ஏக்க, இங்கிருந்து ஊருக்கு கோவாவுக்கு டூரிஸ்ட் போனோமுக்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? மேலே சொல்லு. அங்கே நான் வந்துக்கிட்டு நான் ஹோட்டல் கடையிலெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு வகுத்துக்கு சேராது, அப்படியா இப்படியா ஆச்சாவோ சாண்டுக்கிட்டு எனக்கு வீட்டில் சோறாக்கி கொடுன்னு சொல்லி கடற்கரையிலெல்லாம் வச்சு லட்சுமி அக்கா சோறாக்கி போட்டுச்சு இந்த மாமியா கிழவிக்கு. அதே இந்த வசந்தி
என்னத்தையோ 7:30 கூட்டி விட போறா. பயமா கிடக்கம்மா. அக்காவும் கேக்குது. அப்புறம் மேலே சொல்லு. அக்கா இந்த பழமெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்ட்டு சத்தியமா அதுக்காக வேண்டி நான் சொல்லலக்கா. லட்சுமி அக்கா மேலே இருக்கிற நல்ல ஒரு பாசத்தினாலையும் அக்கறையினாலையும் சொல்கிறேன்க்கா. நீதேக்கா லட்சுமி அக்கா வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துட்டு போகணும். மேலே சொல்லு. மேலே என்னத்தை சொல்லுவேன்? நீ இப்படி வந்து பக்கத்தில் வந்து பயமுறுத்துறதே எனக்கு பயமாக கிடக்கு. மேலே சொல்லு வசந்தி. அப்புறம் என்னண்டக்கா ஒன்று மறந்து போயிடுச்சுக்கா. எல்லாத்தையும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியலக்கா. சொல்கிறத நீ எடுத்துக்கக்கா, சொல்லாததை விட்டுருக்க. இப்படி நீ சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டி நான் நினச்சிக்கிட்டு பார்க்கல. அதான் சொல்ல வந்துட்டு அப்புறம் என்னத்தை சீரியஸாக எடுக்காம சொல்லு. முழுசா எல்லாத்தையும் சொல்லு. சொல்லாமல் விட மாட்டேன். நான் மட்டுமா சிக்கனு? ஏய் வசந்தி, ஏய் சித்ரா, சுகந்தி, நீங்கள் எல்லா பேருமே சொல்லுங்க. அவங்க என்னமோ பேசாமல் இருக்கிறாங்க. நீ சொன்னதில் உண்மை இருந்துச்சுண்டா சரிந்து உனைய விட்டுருவேன். பொய் காண ஏதாவது என்கிட்ட சொல்லி பாரு. அப்புறம் இருக்கு ஓ 4 முடிய பிச்சு உஃப்ண்டு ஊதி எரிஞ்சு விடுவேன். ஐயோ அம்மா, இது நம்மளுக்கு தேவையா? பேசாம பழத்தை கொடுத்தா வாங்கிக்கிட்டு பேசாம போகாம இப்படியா நானா வந்து தலையை கொடுத்து எனக்கு மொட்டை எடுத்து விடுங்கன்னு சொன்னது மாதிரி இல்லை இருக்கு இந்த கதை. என்ன வசந்தி முணுமுணுக்கிற? அடி வாங்குறது உறுதிண்டு ஆகி போயிடுச்சு. லட்சுமி அக்கா நல்லா பல்ட்டி அடிக்க போகுது. சொன்னது பூரா பொய்யின்னு சொன்னாலும் கூட சொல்லும், மாமியால் விட்டு கொடுக்காம. சரி, நம்ம தலையெழுத்துப்படி நடக்கட்டும். இவள்களை பாரு, குத்து கல்லாட்டம் உக்காந்துருக்கிறத. கொலக்கட்டை எண்ணத்தையும் முழுங்கிட்டாளுகளே, வாயை திறக்க மாட்டேங்கிறாளுகளே. நம்மதே நல்லா வசமாக சிக்கிக்கிட்டோம். இந்த லட்சுமி அக்காவை நம்பவே நம்பக்கூடாது. வசந்தி, ஏக்கா மேலே சொல்லுன்னு சொன்னேன். மேலே என்னண்டாக்கா, இந்த இப்போ இங்கூடக்கா பாடா படுத்தி எடுத்துடுச்சுக்க. நீ வர்றதுக்கு செத்த நேரத்துக்கு முன்னுக்க கூட பாவம் லட்சுமி அக்கா வெளியே சொல்ல மாட்டேங்குது. அப்படியே மென்று முழுங்கிக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு சொன்னமுண்டா எங்கே நம்மளை எதுக்கு எடுத்தாலும் இந்த லட்சுமி அக்கா மாமியார் கிளவி உனக்கும் குமார் பயலுக்கும் டைவர்ஸ் தாண்டி, விவாகரத்து பத்திரம் தாண்டி அப்படின்ட்டு அப்பப்போ சொல்லி வேற பயமுறுத்துதுக்க. எம்மா காலு ஏக்கா காலில் உட்காந்துட்டக்க. காலு கிடந்தா கிடந்துட்டு போகுது. லட்சுமி ஏத்தா, வசந்தி சொல்றது பூரா உண்மையா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லக்க. போச்சு போச்சு, நான் செத்தேன். இல்லையோ, வசந்தி நல்லா வசமாக சிக்கிக்கிட்டா. லட்சுமி அக்காலை பற்றி இவளுக்கு இன்னும் தெரியல. இப்போ பாரு எப்படி பல்ட்டி அடிக்க போகுதுண்டு. மனசாக்கா கிட்ட நல்லா சிக்கிக்கிட்டா வசந்தி. மேலே சொல்லு வசந்தி. அப்புறம்க்கா கோவாக்கு போன இடத்துல புளியோதரையெல்லாம் ஆக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு செமந்துக்கிட்டு எங்கன போனாலும் சோறு சோறுன்னு கேட்கும் கிளவி. போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு லட்சுமி அக்கா தலையில் சோத்து பானையை செமந்துக்கிட்டே தெரிஞ்சிச்சு. ஒரு ரகம் நிம்மதியாக சுற்றி பார்க்க விடலைக்க. ஏ அம்மா, இந்த வசந்தி என்ன இப்படி அக்காளுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறா, ஏற்றி விடுறா. ஐயோ, என் பொழப்பு என்ன ஆக போகுதுன்றே தெரியல. அந்தலையே சிந்தலையே ஆக்கி விட்டு போறாளே, எனக்கு பயமா கிடக்கு. இப்போ என்னமோ பேசுன? ஒன்றுமில்லக்கா, சும்மாக்கா சும்மா. ஏ அம்மா பாவி இவ. ஏத்தா உனக்கு என்ன வேணுமா? பாத்தியா பாத்தியா நக்கலை பாத்தியா? எனக்கு ஒன்றும் வேணாம்தா. கோசல அத்தைக்கே சும்மா செமிக்காம கிடக்கு. காலையில சாப்பிட்ட சோறு இன்னும் செரிக்கலையா? பேசாம இரு. ஏவியாவும் ஏப்பம் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாத்தியா பாத்தியா இவருக்கு கிசும்ப பாத்தியா? நான் எங்கன்னு ஏப்பம் விட்டேன்? இப்போ இவர் தானே என்னைய எகடாசி பண்றது மாதிரி ஏப்பம் விட்டுக்கு இருந்தாரு. இந்த மாப்பிள்ள நான் பேசக்கூடாதுன்னு இருந்தா கூட என்னைய பேச வைக்கிறீங்க. ஏந்தே இப்படி என் வாயாத்தத்தை பிடிங்கி வழிகரையில போடுறீங்க? சரித்தே 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 சரித்தே. பாத்தியா இடக்குத்தனத்தை? எப்படியோ என்னண்ட போய் தொலையட்டும். சே செத்தாங்கிட்டு எழுந்திரிச்சு போனா கட்டில செத்த சாயலாம்னு நினைச்சா எழுந்திரிச்சு போகணாண்டு உட்காந்துருக்காரு. ஏங்க எழுந்திரிச்சு வாங்க. ஏன் கோசல இந்த கட்டில நான் என்ன உட்காரக்கூடாதா? அத்தை சொல்லட்டும். கோசல மாமா, கோசல மாமா, கோசல மாமா, கோசல மாமா. டேய் 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 நில்றா நில்றா. என்னத்துக்கு போட்டு அவசரமா ஓடியார? மாமா இங்கனே உட்காந்துருக்கீங்களா? வெயில்ல இருந்து வரவும் ஒன்னும் கண்ணே தெரியல மாமா. கண்ணு தெரியுது இல்ல, அதுக்கு இந்த கண்ணாடியை கலத்தணும். கண்ணு தெரிகிறதுக்கு கண்ணாடி போடலாம். இப்படி உனைய கணக்கா ஸ்டைலுக்கெல்லாம் கண்ணாடி ஓடி தெரியக்கூடாது. எங்கிட்டனாலும் பள்ளம் மேடு பார்த்து நடக்கணும். கீழே கீழே விழுந்து தொலைஞ்சிடாத. வயசானதுக்கு பிற்பாடு என்னத்துக்குடா உனக்கு ஸ்டைல் கண்ணாடி கலத்துற முத. மாமா இன்னும் உன் மூஞ்சி எனக்கு தெரியல. ஊத்தி பாடாதையும் பேசிக்கிருக்கேன் உன் சத்தத்தை கண்டு. இங்கன்னா நான் மாத்திரம் இல்லை, உங்க அம்மாவும் உன் தங்கச்சி கோசலையும் தான் இருக்காங்க. அப்படியா மாமா? ரொம்ப 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 சௌரியமா போயிருச்சு. சந்தோஷமா இருக்கு மாமா. கிளம்புங்க மாமா கிளம்புங்க. கோசல விவசாய கிளம்புங்க. இப்போ என் கூட நீங்க கிளம்பி வரணும். என்னடா அவசரம்? என்ன எங்கே போறோம்? எங்கே போகணும்னு சொல்லு, விவரமா சொல்லு. பொறுமையா பேசி பழகுடா.
ஐயோ மாமா, நான் அந்த விஷயத்தை எப்படி என் வாயால சொல்லுவேன்னு தெரியல. இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். விவசாயம் என் கூட கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள வர சொல்லியாச்சு. மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருச்சு மாமா. சரியா சரியா, என்னத்துக்கு இம்பிட்டு அவசரம்? மூச்சு விட்டு பேசுறா, நெசா நம்ம பேசுறா. ஏதா கோசலா கிளம்புங்கத்தா. வாரம்னே. எப்பனே? இன்னைக்கே வா. ஆமாம்மா, இன்னைக்கேதேன். எந்நேரம் இப்பயே வா. வந்தவன் இந்த ஆத்தலை பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருக்கானே, அப்படித்தையும் பாசம்னு வச்சுக்க. அப்படித்தான் தேய் ஆயந்தரமா வர சொல்லி இருக்குதுமா. நீங்க கிளம்பி வாங்க, இப்ப என் கூடயே வாங்க. ஆமாடா, நீ மாத்திரம் வந்திருக்க அப்படிங்கிறது தங்கச்சியே காணா. மாமா இப்பத்தே மாமா அங்கன ரோட்ல வச்சு மாப்பிள்ளைய பார்த்தேன். ஏன்டா எடுபட்ட வேலை, ரோட்ல வச்சா மாப்பிள்ளைய பாப்பாங்க. ஐயோ மாமா, நீங்க வேற விவரம் இல்லாம பேசாதீங்க. இப்ப யாரா விவரம் இல்லாம பேசுறது? சரி மாமா, நானாவே இருந்துட்டு போறேன். மாப்பிள்ளையும் அரைமுகமா பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக வேண்டி தரகர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். தரகர் வந்து என்னைய கூட்டிட்டு போய் காட்டினாரு. மாப்பிள்ளையை பார்த்தேன் மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு மாமா. என்னடா குனிஞ்சுக்கிட்டவே? வெக்கம் மாமா, வெக்கம். என்னடா வெக்கம் என்னத்துக்கிட்ட நீ படுற? உன் மக பூங்குடியிலடா வெக்கப்படணும். ஆமா மாமா, மாப்பிள்ளையை பார்க்கவுமே எனக்கு ரொம்ப வெக்கமா வந்துருச்சு மாமா. மாப்பிள்ளை அப்படி ஒரு அழகு மாமா, திருப்பதி லட்டு மாதிரி இருப்பாரு மாமா. ஏன பயலே, லட்டு மாதிரி இருந்த எறும்பு மூச்சிடாதரா. லட்டு மாதிரி இருக்கிறவனுக்குலாம் பொண்ணை கொடுக்காத. ஆமா, எகடாசி பண்ணி சிரிக்கிறதுக்குள்ள நேரம் இல்லை மாமா. கிளம்பி வாங்க. வாரம் போலாம்டா. இப்போ என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வர்றதுக்கு இன்னும் நேரம் சொல்லும். என்ன அண்ணே அன்னைக்கு வந்து அப்படி சொன்னாரு, பொண்ணு எடுத்தா இன்னொரு பொண்ணு கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு அத்தை பிள்ளையோ மாமா பிள்ளையோ யாரோ இருக்கிறதா சொன்னாரு. இப்போ என்னமோ அந்த பேச்சவே காணா. அண்ணே அந்த பேச்சை பற்றியே பேசலை. என்னவா இருக்கும்? அந்த பயலுக்கு வேற ரக்கம் முடிஞ்சிருச்சோ? ஒரு வேலைக்கு வேற ரக்கம் முடிஞ்சிட்டு போகுது. அந்த பேச்சை விடு கோசல. சாயந்தரம் தானே மாப்பிள்ளை வீடு வராங்க. அதெல்லாம் நாங்க டான்னு கிளம்பி வந்துருவோம்டா. எத்தனை மணிக்கு கரெக்டா மாத்திரம் சொல்லி போ. இந்த ஆத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. சொல்ல மாட்டேன் தே. இந்த மாப்பிள்ளைய பாத்தியா? அவன் என்னத்த சொல்லுவியான்? உன் பேத்தியாளுக்கு நீதே போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களை வாங்கன்ட்டு நீ கூப்பிடணும். இப்படி குத்தம் குறையெல்லாம் சொல்லிக்க இருக்க கூடாது. தங்க வேலை. ஆமா மாமா, ஆமா. எங்க ஆத்தாளுக்கு நீயே நல்லா எடுத்து சொல்லு. உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு பச்சை மிளகாய தாண்டா அத்தைக்கு கொடுத்து திங்க விட்டு உரைக்க விடணும். இந்த மாப்பிள்ள எகடா சிப்புத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாம் இந்த தங்கவேல் பையன் தான் தே வந்து அவசரமா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த அண்ணன் என்ன இப்படி கடைசியில் இப்படி சரி இனியாவை கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லி வந்து நின்றாரு. இப்போ என்னமோ இனியா பேசவே காணோம். என்னவா இருக்கும்? அண்ணன்கிட்ட சைஸாக கேட்டு பார்க்கலாமா? ஏய் கோசல, ஒன்றும் கேட்க வேணாம்னு சொல்லிவிட்டேன். இவர் என்ன இப்படி பேசிக்கிருக்காரு?